Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் போட போறது வந்து ஒரு அற்புதமான ரெசிபிங்க. நீங்க இத மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வீட்ல எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எனக்கு தமிழ்நாட்டு சாப்பாடு எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு ஈக்குவலா எனக்கு கேரளா சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்தப்போ எனக்கு வேலை சொல்லி கொடுத்தவர் வந்து ஒரு கேரளா செஃப். அவர் பேர் ஷாம்லால். அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது தான் இந்த தீயல் ரெசிபி. இந்த தீயல் வந்து ஒரு இத கண்டுபிடிச்சவங்க கோயில் கட்டியே கும்பலான்னு வெச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பிரமாதமான ரெசிபி. வீடே மணக்கும் கம்ம கம்மன்னு. நீங்க ரசம் முட்டை தீயல் இல்ல மஷ்ரூம் தீயல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம முட்டை தீயல் பண்ண போறோம். வாங்க தேவையான பொருள் என்னன்றதை காட்டுறேன். ஸோ ஒரு 5 முட்டைக்கு தேவையான அளவு ஒரு 1.5 சில்லு தேங்காய் இதே மாதிரி துருவி வச்சிருக்கேன். நல்லா துருவிக்கோங்க. இப்போ நம்ம வறுக்க போறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, முழு மல்லி விதை இருக்குல்ல அது. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சமாக இஞ்சியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 சின்ன துண்டு இருக்குது. ஒரு 6-7 பீஸ் வந்து பூண்டு இருக்குது. அடுத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒல்லியாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு திரும்பவும் ஒரு 6-7 பீஸ் பூண்டை இந்த மாதிரி ஃபைன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியும் இதே மாதிரி தீக்குச்சி மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு வெல்லம், கருவேப்பிலை, ஊற வச்ச புளி நல்லா ஊறி தண்ணி ரெடியாக இருக்குது. இது வந்து அவிச்ச முட்டை ஒரு 5 பீஸு. இப்போது இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. இதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதிலிருந்து சில இந்த முழுசாக இருக்குல்ல பூண்டு இஞ்சி முழுசாக வச்சுருக்கேன் தெரியுமா, கட் பண்ணாமல். இது வந்து நம்ம தேங்காயோட போட்டு வறுக்க போகிறோம். குச்சியாக வெட்டி வச்சுருக்கேன்ல அதை வந்து எண்ணெயில் போட்டு தாளிப்போம். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் தேங்காய் வறுக்க போகிறேன். உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இது போக தேங்காய் வறுக்கும்போது கொஞ்சோண்டு மிளகாப்பொடி மல்லிப்பொடி சேர்ப்போம். அவ்வளோதான். வாங்க சமைக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்ச உடனே அந்த முழு மல்லி விதையை போட்டுருங்க. ஒரு 6 பீஸ் பூண்டு, அந்த கொஞ்சோண்டு இஞ்சி அதையும் போட்டுருங்க. மிளகாய் வத்தல், துருவன தேங்காய். இப்போது இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துட்டே இருங்க. தேங்காய் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரௌன் ஆகணும். நல்லா கமகமன்னு வாசம் வரும். ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் தேங்காயை போட்டு வறுக்கிறோம். அதனால் ரொம்ப வீடே மணக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்காய் ஒரு 80% ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு திரும்ப ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். தேங்காய் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆன உடனே 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி. திரும்பவும் ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த மசாலா பொடி கறியிடக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல வாசம் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். மசாலா பொடி போட்டு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் கூட இல்லை, அதோட கம்மியாக தான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஆனால் இதை வந்து அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா இந்த பேஸ்ட் நல்ல கலராக வரும், டார்க் கலரில். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் தான் அரைக்கிறீங்க எல்லாருமே வீட்டில். அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து அம்மி இருக்குன்னா இது அம்மியில் தண்ணியே ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா கலர் சூப்பராக வரும். இதிலேருந்து வர்ற எண்ணெயிலேயே அது பேஸ்ட் ஆயிரும். இன்னொரு ஆப்ஷன், ஒருவேளை நீங்கள் நிறையா பண்ணுறீங்க, ஒரு 2 தேங்காய் அளவு வறுத்து பண்ணுறீங்கன்னா கிரைண்டரில் போட்டுக்கோங்க. கிரைண்டரில் போட்டிங்கன்னா தண்ணி ஊற்றாமல் இதை அரைக்கலாம், சூப்பராக வரும். இப்போ நான் இதை ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட் அரைச்சி கொண்டு வரேன். வாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சூடான உடனே கடுகு வெடித்த உடனே நறுக்கி வச்ச பூண்டை போடுங்க. இஞ்சி, நறுக்கின சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும். ஆனியன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை போடலாம். முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். உப்பு போட்டிங்கன்னா நீங்கள் உரிக்கிற ஈஸியாக இருக்கும். முட்டை வேக வச்சு உரிக்கிறலாம் இப்போ நான் காட்டல, ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. முட்டையை அவிக்கும்போது உப்பு போட்டு கரெக்டாக 12 நிமிஷம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக பாயில் இருக்கும். எக்கு ஹார்டாக பாயில் பண்ணோன்னா 15 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம். சாஃப்ட் பாயில்னு சொல்லுவோம் ஹோட்டலில், 7 நிமிஷம் வைக்கணும் கொதிக்கிற தண்ணியில். இந்த 12 நிமிஷம் வேக வச்சு இப்போ வச்சுருக்கேன். முட்டை வந்து அந்த 12 நிமிஷம் ஆன உடனே தண்ணி, அந்த சூடு தண்ணியை அவுட் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டர் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிங்கன்னா உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அந்த ஓடு நல்லா நொறுங்காமல் வரும். அவ்வளோதான். இதான் ஒரு சின்ன சீக்ரெட் முட்டை வைக்கிறதுல. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு. ஆனியன் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி போட்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குல்ல அதை போட்டுடலாம்.
பேஸ்ட்டு போட்ட அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே புளி தண்ணி, தேவையான அளவு கல் உப்பு, உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வரணும். வெளியில் வந்துருச்சுன்னா அந்த கிரேவியோட பச்சை வாசனை போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்காக சொல்கிறேன், நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஃபுல் திக்காக ஆகலை குழம்பு, ஆனால் லைட்டாக அந்த அங்கங்கே எண்ணெய் தெரியுதா? இந்த மாதிரி வந்துருச்சுன்னா குழம்பு பச்சை வாசனை போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச அந்த வெல்லத்தை போட்டுருங்க. வெல்லம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த வெல்லம் வந்து நம்ம போட்டிருக்க அந்த மசாலா இருக்குல்ல, மல்லி தேங்காய் வறுத்து போட்டோம்ல, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வெல்லம். நீங்கள் ரொம்ப போட்டு இனிப்பாயிடக்கூடாது. இப்போது முட்டையை போட போகிறோம். முட்டையை ஆக்சுவலாக 1/2 இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து அப்படியே உள்ளே அப்படி வச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் என் பையனுக்கு ஒரு முட்டை மட்டும் முழுசாக கேட்டான். ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா முட்டையில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க, கிராஸாக. ஸோ அந்த என்ன ஒன்றா அந்த குழம்பு உள்ளே போகும் அந்த மஞ்சள் கரு வரைக்கும். அது கொஞ்சம் நாள் டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற முட்டையை நான் சொன்ன மாதிரி வெட்டி வச்சுருங்க. முட்டையை ஃபுல்லாக அடுக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேவி எடுத்து அந்த முட்டை மேலே அப்படி போடுங்க. ஏன்னா நீங்கள் பிரட்டிலாம் விடணும் அவசியம் கிடையாது. உள்பக்கம் ஏற்கனவே அந்த குழம்போட வெந்துட்டு தான் இருக்குது. இந்த வெளிப்பக்கம் மட்டும் நல்லா அப்படி முட்டை கவர் ஆச்சுன்னா போதும். அந்த மசாலா மேலே போட்டு லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி மல்லி இலை தூவிடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் அப்படியே ரசித்து சாப்பிட்ணும். ரொம்ப வருஷம் கழித்து சாப்பிட்றேன். அதனால் எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அதனால் நானே சமைச்சு இவரே நல்லா இருக்குன்றாரே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இதில் இன்னொரு 2 வேரியேஷன் பண்ணலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டேன்ல, முட்டைக்கு பதிலாக முழு சின்ன வெங்காயத்தையே போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த மசாலா போட்டு கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அது பேர் வந்து கேரளாவில் உள்ளி தீயல்னு சொல்லுவாங்க, சின்ன வெங்காய தீயல். இதுக்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூம் பொடி பொடியாக வெட்டி அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா முட்டைக்கு பதிலாக அது மஷ்ரூம் தீயல். நான்வெஜ்ஜில் முட்டை மட்டும் தான் பண்ணுவாங்க. பட் நீங்கள் சிக்கன் மட்டன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாவை கரெக்டாக நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரசம் சாதம் அது பக்கத்தில் இந்த தீயல் அல்டிமேட்டாக இருக்கும். இல்லை இந்த தீயல் மசாலாவே நீங்கள் சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம், சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போயிட்டு வரேன். நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டாடா.